திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. இந்த தேநீர் நேரத்தில் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற விஷயம் நான் யூடியூப்பில் இன்னொருவர் பேச கேட்டு ரசித்தது. அவர் எனக்கு சரியாக யாருன்னு தெரியல. இடையில் ஏதோ ஒரு பார்த்து கொண்டே இருக்கிற போது ஒரு செய்தி ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆகவே இந்த செய்தியினுடைய முழு பொறுப்பாளர் அவர்தான். இருந்தாலும் நான் கேட்டு ரசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்கிறேன். அதாவது, நம்முடைய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் விதவிதமாக போராடி இருக்கிறார்கள். அதில் கலைஞர்கள், குறிப்பாக இந்த நாடக கலைஞர்கள், மேடை நாடக கலைஞர்கள், சித்ரஞ்சன் தாஸ் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக கடுமையாக போராடி இருக்கிறார்கள். வெள்ளையர்கள் ஆச்சரியமாக அவரை பார்த்து அவரை எப்படியாவது சிறைப்படுத்தணுன்னெலாம் முயற்சி பண்ணி அப்படிலாம் இருந்திருக்காங்க. அதை போல் ஒருவர் திருச்சி பகுதியில் வாழ்ந்திருக்கார். அவர் மேடையில் பாடல் பாடக்கூடிய ஒரு எழுச்சிமிக்க பாடல் பாடக்கூடிய மனிதர். வெள்ளையர்களுக்கு எதிராக நிறைய பாடல்களை பாடி அவரை அடிக்கடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கைது செய்து உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய எழுச்சிமிக்க பாடல் ரொம்ப இவங்களை தொந்தரவு செய்த காரணத்தினால் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி, இவருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொலை குற்றத்தை இவர் மேலே பொய்யாவே அந்த குற்றத்தை சுமத்தி அவரை கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுடுச்சு. பொய்யாவே ஒரு கேஸை இவர் மேலே போட்டு அதை ஏன்னா ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள், அவங்க இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க அது பொய்யா ஒரு கேஸை எப்படி ஜோடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி தயார் பண்ணி இவரை தூக்கு மேடைக்கே கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்போது இந்த தூக்கு தண்டனை கைதிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. என்னென்னா, கடைசியாக உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், அதை நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இவர்கிட்ட தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிற அந்த தருணத்தில் இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள், உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல்லுங்கள், அதை நிறைவேற்றிடுறோம் அப்படின்னு. உடனே இவர் பாடகர் இல்லையா, அதனால் இவர் எனக்கு நான் ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமாக பாடலாம், பாட்டு தானே, பாடிட்டோம் அப்படின்ட்டாங்க. அங்கே இருந்தவர்கள் எல்லாமே ஆங்கிலேய அதிகாரிகள். அவரை தூக்கில் போடுறவங்க, தூக்கில் போட்ட பிறகு அவர் இறந்துட்டாரான்னு பரிசோதிக்கிற மருத்துவர், அப்போ அந்த தூக்கில் போடுறதுக்கு இருந்த இன்சார்ஜ், இப்படி 4-5 பேர் அங்கே இருந்த எல்லாருமே ஆங்கிலேய அதிகாரிகள். காவல்துறை சார்ந்தவங்க, நீதித்துறை சார்ந்தவங்க, அப்படி எல்லாமே ஆங்கிலேய அதிகாரிகள். நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் ஒரு பாடல் தானே பாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தன்னுடைய ஹார்மோனியத்தை இசைத்து கொண்டே பாடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அதனால் எனக்கு என்னுடைய இந்த ஹார்மோனியத்தை கொஞ்சம் கொண்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் ஹார்மோனியத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவர் பேர் காதர் பாஷா. காதர் பாஷா அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் இப்போ பாடல் பாட ஆரம்பிக்கிறார். ஹார்மோனியத்தை இசைத்தபடி பாட ஆரம்பிக்கிறாரு. பாடல் என்னன்னா, சுருளிமலை மேலிருக்கும் முருகா அப்படின்னு சொல்லி முருகன் பாடலை பாட ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து மெய் உருக அப்படியே பாடுறார். அவர் பாட பாட அங்கே இருந்த அதிகாரிகள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பாட்டை. அவர் பாடி முடிக்கிறார். 3/4 மணி நேரம் ஆயிருக்கு அவர் பாடி முடித்தோன்னே. அவ்வளவு அருமையான ஒரு பாடல். ரொம்ப மெய்மறந்து கேட்குறாங்க எல்லாரும். டைம் என்னன்னு பார்த்தா 3/4 மணி நேரம் போயிடுச்சு. அப்புறமா தான் தெரியுது, இவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும்ல, அந்த தூக்குதலில் போட வேண்டிய நேரம் கடந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படியே வெளுத்து போயிட்டாங்க. ஐயோ, என்னடா பண்ணுறது அப்படின்னு. அந்த காலத்தில் ஒரு விதிமுறை இருந்திருக்கு. இது மாதிரி எதிர்பாராத விஷயமா தூக்கு தண்டனை தள்ளி போயிடுச்சுன்னா மறுபடியும் நீதிபதிகிட்ட போய் நிறுத்தி அவர்கிட்ட மறுபடியும் இன்னொரு டேட்டு டைம் வாங்கி தான் அவர் தூக்கில் போட முடியும். அப்படி ஒரு விதிமுறை இருந்திருக்கு. அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கூட்டிக்கிட்டு அடுத்த நாள் நீதிபதிகிட்ட போயிடுறாங்க. நீதிபதிகிட்ட போய் நிறுத்தி சொல்கிறாங்க. உடனே நீதிபதி ரொம்ப கோபமாக இவங்களை திட்டுறாரு. இது என்ன தூக்கு தண்டனைங்கிறது, என்ன எப்பயும் நடக்கிறதா, எப்பயாவது நடக்கிறதானே, அதில் எப்படி நீங்கள் இவ்வளோ கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னு அந்த அதிகாரிகளை திட்டுறாரு. அவர் திட்டிட்டு அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்குற போது அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை அவர் ஒரு பாட்டு பாடினார் ஒரு ஆனர், அந்த பாட்டு தான் அப்படியே நாங்கள் மயங்கிட்டோம்னா. அப்படின்னு ஒரு பாட்டு தூக்கு தண்டனையை தள்ளி போகிற அளவுக்கு பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்த காதர் பாஷாவை பார்த்து, அப்படி என்ன தான் பாடினா பாடி காட்டியா பார்ப்போம், நானும் தான் கேட்குறேன் அப்படின்னு இருக்காரு அந்த நீதிபதி ஜட்ஜு. உடனே கம்பால் பாஷா மறுபடியும் காதர் பாஷா மறுபடியும் அந்த ஹார்மோனிய பெட்டியை கொடுங்க அப்படின்ட்டு இருக்கார். உடனே அவரோட ஹார்மோனிய பெட்டி கொடுக்கப்படுது. வாசிக்க ஆரம்பிக்கிறார் காதர் பாஷா.
சுருளிமலை மேலிருக்கும் முருகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முருகன் பாடல் பாடுறார். இவர் பாட 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 தன்னை மறந்து கேட்குறாரு நீதிபதி. மறுபடியும் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, தன்னை மெய்மறந்து கேட்பது மட்டுமல்ல, அவர் உருகி உருகி பாட 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 இந்த நீதிபதியின் கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் துளி கசியுது. என்னடா இவ்வளவு உருக்கமாக ஒரு பாட்டு பாட முடியுமா ஒரு மனிதனால்? ஒரு தெய்வீக இசைன்னு சொல்கிறோம்ல, தெய்வீக கானம்னு சொல்கிறோம்ல, அப்படி ஒரு பாடல். உடனே இவர் மெய் சிலிர்த்து, கூஸ் பம்னு சொல்கிற மாதிரி மெய் சிலிர்த்து போகிறாரு. கண்கள்லேருந்து கண்ணீர் துளி அப்படியே சிந்துது. முடியுதுங்க, பாடி முடிக்கிறார். பார்த்தா மறுபடியும் 3/4 மணி நேரம் போயிடுச்சு. இப்போ நீதிபதி தன் பேனாவை எடுத்து எழுதுகிறார். இவ்வளவு உருக்கமாக, இவ்வளவு இறைப்பற்றோட, இவ்வளவு அன்போட, இறைவன் மேல் அன்போட பாடுகிற ஒரு மனிதன் கட்டாயம் அந்த கொலையை செய்திருக்க மாட்டான். ஆகவே இவனை நான் விடுதலை செய்கிறேன்னு எழுதுறார். செஞ்சு அவரை விடுதலை செஞ்சு விட்டுறார். இப்படி இது இதில் என்ன செய்தின்னு பாருங்க. பாடலை பாடியவர் காதர் பாஷா என்கிற ஒரு இஸ்லாமியர். அவர் பாடிய பாடல் முருகன் பாடல், இந்துக்களினுடைய முருகன் பாடல். அதை கேட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்ட ஆங்கிலேயர்கள். அவர்களுக்கு மதத்தாலும் கிறிஸ்தவர்கள், மொழியும் தெரியாது, தமிழும் அவ்வளோ பாண்டித்யமாக தெரியாது. ஆனால் இந்த கலை என்பது மதங்களை கடந்தது, மொழியை கடந்தது. இது மனிதநேயம் மட்டும்தான் அதில் இருக்கும், அன்பு மட்டும்தான் இதில் இருக்குங்கிறத இந்த சம்பவம் வாயிலாக நாம் அறிகிறோம். அப்படின்னு பார்க்குற போது இதில் எங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இல்லது மொழி எதுவுமே இல்லை, நாடு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் கடந்த அந்த கலையினுடைய உன்னதத்தை நம்மளால் உணர முடியுது, இறை பக்தியை உணர முடியுது, இசையின் மேன்மையை உணர முடியுது. அப்படின்னு நம்ம ரசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி தான் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு அமெரிக்காக்காரர், அவர் இதேமாரி தூக்கு தண்டனை. அப்போ நீதிபதி கூப்பிட்டு கேட்குறாரு, உன்னோட கடைசி ஆசை என்னப்பா அப்படின்ட்டுருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான பீர் ஒன்று இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு முறை குடிச்சு பார்த்துட்டு போயிடுவேன்ருக்கான். உடனே நீதிபதி சொல்லுறாரு, எப்பா அதை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ட்டுருக்காரு. உடனே அந்த பீரை வாங்கி கொடுத்தாங்க, குடித்தான். அவ்வளோதானே, தூக்கில் போட்டுடலாமான்னொன்னே, இன்னும் ஒரே ஒரு ஆசை இவரானார் அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படின்னா, நான் இறந்து போனோன்னே அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் அவர் இறந்து போன அந்த கல்லறை, அவருக்கு பக்கத்தில் என்னை புதைச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், என்னுடைய ஆன்மா சாந்தி அடையுங்கிற ரேஞ்சில் சொல்லியிருக்கான். சரி போயிட்டு போகுது தொலை அப்படின்னு சொல்லிட்டு, இவனை அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்னு அவனை அனுப்பி விட்டார். அடுத்தால் ரஷ்யாக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. உடனே நீதிபதி இருக்கார், உனக்கு என்னப்பா வேணும்னோன்னா, எங்கள் ஊரில் ஃபேமஸான ஓட்கா ஒன்று இருக்குது, அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிடுவான் இவர் ஆனார் அப்படின்ட்டுருக்கான். இவருக்கு ஒரு ஓட்கா ஒன்று வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ட்டுருக்கார் நீதிபதி. சரின்னு வாங்கி கொடுத்தோன்னே அதை குடிச்சோன்னா, அவ்வளோதானே என்னொன்னே, எனக்கும் ரெண்டாவது ஒரு ஆசை இவர் ஆனார். என்ன, எங்களுடைய மேதை லெனின் புரட்சியாளர், அவருடைய கல்லறைக்கு பக்கத்தில் என்ன புதைச்சிட்டிங்கன்னா நான் போய் சேர்ந்துருவேன் இவர் ஆனார், சந்தோஷமா அப்படின்ட்டுருக்கான். அனுப்பிவிடுப்பா அவ்வளோதானே, அனுப்பிவிடு அப்படின்ட்டுருக்கார் ரஷ்யாக்காரனை. 3வது நம்மால் இந்தியாவில் சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்காரு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் நின்று இருக்கார். உன்னோட ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சேலத்து மல்கோவா மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இவர் ஆனார், அது கொடுத்தா நான் சாப்பிட்டு போய் சேர்ந்துருவேன்ருக்கான். உடனே அது யாருப்பா அது, இவருக்கு அந்த மல்கோவா மாம்பழம் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ட்டுருக்காரு. உடனே அப்போ தான் அவங்க இப்போ வாங்க போனவங்க சொல்லியிருக்காங்க, இவர் ஆனர் மாம்பழ சீசன் முடிஞ்சு போச்சு, இனிமேல் மல்கோவா மாம்பழம், சேலத்து மல்கோவா மாம்பழம்னா இன்னும் ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணணும் இவர் ஆனர் அப்படின்ட்டுருக்கான். உடனே நம்மால் சொல்லியிருக்கான், யுவர் ஆனர் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன் 10 மாதம், வெயிட் பண்ணியே சாப்பிட்றேன்னு இருக்கான் இந்த ஆள் நம்மால். உடனே நீதிபதி இவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, இவன் படு மோசமான ஆளாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் தொலைது, என்ன ஒரு ஜெயிலில் தான் கிடக்க போகிறான், இன்னொரு 10 மாதம் கிடக்கட்டும், நிம்மதியாக சாப்பிட்டு போய் சேரட்டும்னு சொல்லிட்டு, சரி முடியா ஒரு 10 மாதம் கழித்து அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தூக்கில் போட்டுடலான்ட்டு போயிருக்காரு. அதோட முடியல பிரச்சனை. 10 மாதம் கழித்து உடனே அதேமாதிரி மாம்பழம் வந்துருச்சு, வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டான் நம்மால். உடனே மறுபடியும் நீதிபதி கூப்பிட்டா, என்னப்பா சாப்பிட்டல மாம்பழம், ரைட்டு போகலாமா அப்படின்ட்டு இருக்காரு. எல்லாருக்கும் 2 வாய்ப்பு கேட்டீங்க நீதிபதி, எனக்கும் 2வது வாய்ப்பு கேட்கணும்லன்னு இருக்கான். சரி என்ன உன்னோட 2வது ஆசை என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நீதிபதி அவர்களே, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆபிரகாம் லிங்கனுக்கு பக்கத்தில் புதைக்கணும்னு கேட்டாங்க, இன்னொருத்தர் லெனினுக்கு கல்லறைக்கு பக்கத்தில் என்ன புதைங்கன்னு கேட்டாங்க, அதுமாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்குன்னொன்னே, சரி யாருன்னு என்னன்னு சொல்லுப்பா, அதையும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு இருக்காரு நீதிபதி. இப்போ நம்மால் சொல்லியிருக்கான், யுவர் ஆனர்
நீங்கள் இறந்து போய் புதைத்த பிறகு உங்கள் கல்லறைக்கு பக்கத்தில் என்னை புதைக்க வேண்டும் என்பதே என் ஆசைன்னு இருக்கான். நீதிபதி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.